இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த உயிர். சாலை ஓரத்தில் சரிந்து கிடந்த வாகனங்கள். மரண வீதியில் வேடிக்கை பார்த்த மக்கள் கூட்டம். இப்படிதான் திருச்சிக்கு விடிந்தது அன்றைய காலை பொழுது. டீ குடிக்க வந்தவரைதான் மர்ம நபர்கள் வெட்டி கூறு போட்டிருக்கிறார்கள். ரத்தமும் சதையுமாய் துடிதுடித்தவரை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வழியிலேயே அவரது உயிர் பரிதாபமாக பறிபோயிருக்கிறது. கொல்லப்பட்டவர் முத்துக்குமார், 28 வயதான இவர் திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள திடீர் நகரை சேர்ந்தவர். டிப்ளமோ முடித்துவிட்டு குடும்ப தொழிலை கவனித்து வந்திருக்கிறார். இவரது தாய் கயல்விழி முன்னாள் திருச்சி மாநகராட்சி அதிமுக கவுன்சிலராக பதவி வகித்தவர். சம்பவத்தன்று காலை 11 மணியளவில் அரியமங்கலம் SIT பேருந்து நிலையம் அருகில் உள்ள டீ கடையில் டீ குடிக்க வந்திருக்கிறார் முத்துக்குமார். அப்போதுதான் அங்கு வந்த ஒரு மர்ம கும்பல் முத்துக்குமாரை சரமாரியாக வெட்டி சரித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் முத்துக்குமாரின் பின்னணியை பற்றி விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் கடந்த 14 ஆண்டுகளாக முத்துக்குமாரின் குடும்பத்திற்குள் நடந்த ஒரு பழிவாங்கும் படலம் போலீசாரின் பார்வைக்கு வந்திருக்கிறது. ஆம், முத்துக்குமார் பட்டம் பெற்ற ஒரு பிரபல ரவுடி. இவர் மீது கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. முத்துக்குமாரின் தந்தை கேபிள் சேகர் என்றழைக்கப்படும் பன்றி சேகர், இவரது அண்ணன் பெரியசாமி. இவர்கள் இருவரும் பன்றி வளர்ப்பு, கள்ளச்சாராயம், கட்ட பஞ்சாயத்து, ஃபைனான்ஸ் போன்ற தொழில்களில் கொடிகட்டி பறந்து வந்துள்ளனர். சேகர் கேபிள் டிவி தொழிலும் செய்து வந்திருக்கிறார். மேலும் முன்னாள் திருச்சி மாநகராட்சி அதிமுக கவுன்சிலராக பதவி வகித்தவர். ஆனால் கேபிள் சேகருக்கும் அவரது அண்ணன் பெரியசாமிக்கும் இடையே நீண்ட காலமாக பன்றி வளர்ப்பில் தொழிற்போட்டி இருந்து வந்தது. அந்த தொழிற்போட்டியின் காரணமாக கடந்த 2011ஆம் ஆண்டு கேபிள் சேகர் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் சேகரின் அண்ணன் பெரியசாமியின் மனைவி பார்வதி, மகன்கள் தங்கமணி, சிலம்பரசன், பிரபல ரவுடிகள் பாஸ்கர், ஜெயச்சந்திரன், நாகேந்திரன் உள்ளிட்ட 11 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த கொலைக்கு பழிவாங்க கடந்த 2021ஆம் ஆண்டு பெரியசாமியின் மகனான சிலம்பரசன் காட்டுப்பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு கேபிள் சேகரின் மகனும் தற்போது கொல்லப்பட்டவருமான முத்துக்குமார் உட்பட 4 பேர் கரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். சில காலம் சிறையில் இருந்த முத்துக்குமார் சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் முத்துக்குமாரை டீக்கடையில் வைத்து மர்ம கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி கொன்றுள்ளது. மேலும் துப்பாக்கியுடன் வந்த சிலர் முத்துக்குமாரின் முகத்தை சிதைத்து சென்றிருக்கிறார்கள். எனவே நடந்திருப்பது நிச்சயம் பழிவாங்கும் படலம்தான் என்று உறுதி செய்த போலீசார் சிலம்பரசனின் கொலைக்கு பழிக்கு பழியாக முத்துக்குமார் கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். அல்லது வேறு ஏதேனும் முன்விரோதத்தில் முத்துக்குமார் கொல்லப்பட்டாரா என்றும் விசாரித்து வருகின்றனர். அந்த பகுதியில் இருந்த CCTV காட்சிகளையும் முத்துக்குமாரின் செல்போன் சிக்னலையும் வைத்து விசாரணை நடந்து வருகிறது. முழு விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் வெளிவரும்.